स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। வால்மீகி ஒரு வேடனாக இருந்தார், கொள்ளைக்காரனாக இருந்தார். காட்டிலே ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன். யார் அந்த பக்கம் வந்தாலும் அவர்களிடம் என்ன பொருள் இருந்தாலும் பறித்து கொண்டு கொன்று விடுவான். பொருளே இல்லை என்றாலும் ஏன் எதுவும் எடுத்துட்டு வராமல் வந்தேன்னு சொல்லி சாகடிச்சிருவான். எடுத்து வந்தாலும் கொன்று விடுவான், எடுத்து வராவிட்டாலும் கொன்று விடுவான். அந்த மாதிரியான கொலைகாரன், மகாபாவி. இந்த வழியாக ஒரு நாள் நாரதர் வர்றாரு. நாரதர் ஒரு பெரிய ஞானி, அந்த காலத்து நியூஸ் ரீடர் அவர் தான். அந்த காலத்து நியூஸ் ரீடர் நாரதர். அதனால நிருபர்களுக்கு எப்படி எல்லா இடத்துலையும் போறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கோ, இப்பெல்லாம் அந்த ஐடி கார்டை காமிச்சிட்டு போறாங்களோ, அந்த மாதிரி இவருக்கு ஒரு ரைட்ஸ் இருந்தது. எங்க வேணா நுழைவாரு. இவர் எல்லா ஜேர்னலிசமும் பண்ணுவார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், எல்லோ ஜேர்னலிசம், ஸ்ட்ரெயிட் ஜேர்னலிசம், இது எல்லா ஜேர்னலிசமும் பண்ற மாதிரியான நிருபர் இவர். தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட விதமா பண்ணுவார். ஆனா இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி, முக்கியத்துவம் என்னன்னா, இவர் என்ன பண்ணாலும் நல்லபடியாக தான் முடியும், கெடுதி பண்ண மாட்டார். அந்த உணர்வு அந்த மாதிரி நல்ல உணர்வு, ஞானமடைந்த உணர்வுங்கிறதுனால இவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நல்லதே செய்வார். அவர் வர்றாரு. வந்த உடனே இந்த கொள்ளைக்காரன் அவரை பிடிச்சிக்கிறான். அவர்கிட்ட என்ன இருக்கு பாவம், ஒரு ஓட்ட தம்புரா, பழைய தம்புரா, அவ்வளவுதான். அது கோயின் கோயின் எவ்வளோ நேரம் இழுத்துட்டு இருக்குது. அதை கோயின் கோயின் தடவனா அது நாராயணா நாராயணா தான் கத்துது, வேற எதுவும் சொல்ல மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்கான மியூசிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை பிடிங்கி வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் வராது. அது நாராயணா நாராயணன் தான் சொல்லும். அந்த கொள்ளைக்காரன் அவரை பிடிச்சிக்கிட்டு அந்த தம்புராவை பிடிங்கிட்டு, ஏன் இதுவும் எடுத்துகிட்டு வராமல் வந்தேன் அப்படின்னு சாகடிக்க முயற்சி பண்ணுறான். அப்போது நாரதர் சொல்கிறார், என்ன நீ சாகடிக்கலாம்ப்பா, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், இத்தனை கொலை இத்தனை கொள்ளை ஏன் பண்ணுற, உனக்கு எவ்வளவு பாவம் வரும்னு உனக்கு புரியலையா, அந்த கருமத்தெல்லாம் எப்போ தீப்ப அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல, கருமமாவது கருமாந்திரமாவது ஒதுங்கப்பா, நான் என்ன பண்ணுறது, நான் எடுத்துகிட்டு போய் சம்பாரிச்சு எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் என் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நாரதர் சொல்கிறாரு, பரவாயில்ல, உன் குடும்பத்துக்காக உழைக்கிற, அப்போ கருமத்தில் அவங்களுக்கும் பங்கு வரணும் இல்லையா. கொள்ளைக்காரன் சொல்கிறான், உண்மை அதுதான், நியாயம் அதுதான், அவங்களுக்கும் பங்கு தான். நாரதர் சொல்கிறாரு, போய் அப்போ அவங்களோட பேசிப்பாருன்னு சொல்கிறாரு. இப்போ வேக வேகமாக ஓடுறான் வீட்டுக்கு. போய் மனைவிட்ட கேட்குறான், அம்மா நான் தினம் கொள்ளையடிச்சு தான் எடுத்துகிட்டு வந்து உனக்கு சாப்பாடு போடுறேன்னு உனக்கு தெரியுமா? அவள் சொல்கிற, நல்லா தெரியுமே, ஏன்னா பல நேரத்தில் நகைங்களோட சேர்ந்து கழுத்து இருக்கும், மோதிரத்தோடு சேர்ந்து விரலும் இருக்கும். அந்த விரலிருந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தானே மோதிரத்தை எடுக்கிறேன், வளையலோடு சேர்ந்து கையும் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தானே எடுக்கிறேன், நல்லா தெரியுமே. அப்போ நான் அந்த செய்கிற பாவத்திலையும் உனக்கு பங்குண்டு, அது தெரியுமான்னு கேட்குறாரு. இந்தம்மா உடனே சொல்கிறான், அது எப்படி, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, நீ உழைச்சி எடுத்துட்டு வந்தாலும் சரி, கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த கர்மம் எனக்கு வராது அப்படின்னு ஒதுங்கிக்கிறா. இருக்கு பெரிய அடி, வால்மீகி பெரிய அடி. அதே மாதிரி போய் அம்மா கிட்ட கேட்குறா, அம்மாவை ஒதுங்கிக்கிறா, எனக்கு இல்லை, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அப்பா கிட்ட போனால் அப்பாவும் அதே சொல்றாரு, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. எல்லார்கிட்டையும் போறாரு, எல்லாருமே ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆழமான உலுக்கல். அதாவது கர்மத்தை பற்றி கவலைப்படுகிற மனிதர் இல்லை இவர். கர்மத்தை பற்றி கவலைப்பட்டதால கூட இதெல்லாம் வந்திருக்காது, ஏன்னா இவர் கர்மத்தை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ப்ராப்ளமே என்னன்னா, இவர் ஆழ்ந்த நம்பிக்கைக்குரியவர்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் இந்த சாதாரண கேள்வியிலேயே ஒதுங்கிட்டாங்களே, இவங்கெல்லாம் எப்படி நம்ம கூட வாழ்நாள் முழுக்க வரப்போறாங்க. அவர்கள் மேல் இருந்த நம்பிக்கை உலுக்கப்பட்டு விட்டது. இந்த மனிதன் நாரதர் சரியான இடத்துல கை வச்சிருக்காரு. சரியான குரு செய்கின்ற வேலையை இந்த நாரதர் செஞ்சிருக்கிறார். நாரதர் பெரிய பிரம்மஞானி, பரமஹம்சர். இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய முதல் பரமஹம்சர் சுகபிரம்மம், அதற்கு அடுத்த பரமஹம்சர் நாரதர், பெரிய பரமஹம்சர். சரியா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல
வால்மீகி மாட்டிட்டு இருக்காங்க. அவன் மாட்டிட்டு இருக்கிற ஒரே விஷயம் குடும்பத்தையும் அந்த உறவுகளையும் ஆழமா பிடிச்சு வச்சிருந்தான். அதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் சாரம், பலம்னு நினைச்சிட்டு இருந்தான். அது அவனுடைய பலம் இல்லைன்னு ஒரு முறை உலுக்கி காமிச்சிடறாரு நாரதர். அது நடந்துருதங்க. மற்றபடி கர்மத்தை பற்றி கூட அவன் ஒன்றும் அறியாதவன், வேடன். ஆனா நாரதர் உலுக்கி காட்டி விடுகிறார். ஒரு 21 நிமிடத்திற்குள் ஒரு சைக்கிள் உணர்வுகள் முடியறதுக்குள்ளேயே இவனுடைய அடிமனம் கலங்கி விடுகிறது. என்னடா, யார் யாரெல்லாம் நம்முடைய ஆதாரம்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை, கர்மத்தை எடுத்துக்கொள்வாயான்னு கேட்ட வார்த்தைக்கே காணாம போயிட்டாங்களே. ஆழமா புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் கூட வரும், எதெல்லாம் என்னைக்கும் நிற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எதுவும் ஒரு அவசரம் வரும்போது சுத்தி நிற்காது. ஒரு தேவைன்னு வரும்போது சுத்தி நிற்காது. துக்கம்னு வரும்போது பக்கத்தில் நிற்காது. அப்போ இதான் நின்றுட்டு இருப்போம், தனியாக நின்றுட்டு இருப்போம், அவ்வளவுதான். அருமையான ஒரு வரி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை குருநாதன் மட்டும்தான், வேற எதுவும் வராது. என்னதான் இந்த வார்த்தையா சொன்னாலும் புரியாது. கை மட்டும்தான் தட்டுவோம், அனுபவமா மாறாது. அது அனுபவமா மாறுறது தான். பெரும் புண்ணியம் செய்தவர்களுக்கு அது அனுபவமா மாறிடும். பெரும் புண்ணியம் பண்ணவங்களுக்கு, அதாவது மருந்து இடிக்கப்பட்ட பீரங்கியா இருந்தா ஒரு வத்தி குச்சியை வச்ச உடனே வெடிச்சிரும். மருந்து இடிக்கப்படாத பீரங்கியா இருந்தா எத்தனை வத்தி குச்சியில தீப்பந்தமே சொல்லுனாலும் ஒண்ணும் ஆகாது. மருந்து இடிக்கப்பட்ட பீரங்கினா வாழ்க்கையினுடைய பல்வேறு அனுபவங்களையும் ஆழமாக பார்த்த மன அமைப்பு. அந்த மாதிரி ஒரு மனசுக்கு இந்த சத்தியம் சொல்லப்பட்டால் அது நெருப்பு மாதிரி உடனே வெடிச்சிரும். வால்மீகி மருந்து இடிக்கப்பட்ட பீரங்கி மாதிரி, மருந்தால் நிறைத்து இடிக்கப்பட்ட பீரங்கி மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டார். அப்படியே திருமணம் ஆகி தேன் நிலவுக்காக காட்டுக்குள்ள வந்த ஆனந்தமான அந்த தம்பதிகளை, இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனந்தமா இருந்த தம்பதிகளையும் பார்த்திருக்கான். இவன் அவங்க முன்னாடி நின்ன உடனேயே அவங்க உடம்பும் மனசும் கிடுகிடுத்து போறதை பார்த்திருக்கான். கண் முன்னாடியே அவர்களை வெட்டி அவர்களுடைய நகைகளை கொள்ளையடித்து அவர்களை துக்கத்தின் உச்சி காலத்தினு இவன் பார்த்திருக்கான். அது வாழ்க்கையினுடைய பல்வேறு அனுபவங்களை பல பேருக்கு காட்டியது மட்டுமல்லாமல் தானே பார்த்திருக்கிறான். கொலைகாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மருந்து இடிக்கப்பட்ட பீரங்கி மாதிரி. எந்த இடத்துல திரி இருக்கு, எந்த இடத்துல நெருப்பு வைக்கணும்னு நாரதருக்கு தெளிவா தெரியும். அதனால வச்சிட்டார். அவனுக்கு இருந்த ஒரே ஆதாரம், ஒரே சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த், அவனுடைய மன ரீதியான பலம். எதை நம்பிக்கொண்டு, எதை பலமாக வைத்துக் கொண்டு மன உளைச்சல் இல்லாமல், துக்கம் இல்லாமல் இத்துணை கொடுமைகளையும் செய்து கொண்டிருந்தான்னு நாரதருக்கு தெளிவா தெரியும். அந்த இடத்துல உலுக்கி விட்டார். அரை மணி நேரத்திற்குள் அவன் எதையெல்லாம் ஆதாரம் என்று நினைத்திருந்தானோ அதன் மீது இருந்த ஈர்ப்பெல்லாம் விடுபட்டு போனது. ஆணிவேர் அசைந்தது. நின்று கொண்டிருந்த நிலம் நகர்ந்தது.